Hello guys, welcome back to CA Updates. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு இன்னும் அப்ராக்சிமேட்டாக 3 days இருக்குது. ஸோ இந்த 3 daysல நம்மளுக்கு லிமிட்டடான ஸ்டடி ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ எந்தெந்த சாப்டருக்கு நம்ம அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும், அதாவது எந்தெந்த சாப்டருக்கு நம்ம அதிக ஸ்டடி ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம அழகாக 50+ ஸ்கோர் பண்ணலாம், அந்த ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பிளானை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் கிருத்திகா. ஐ ஸ்கோர்ட் எக்ஸாம்ஷன் இன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ நான் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி எந்தெந்த சாப்டரெல்லாம் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன், அதாவது நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணேன், ஸோ அந்த சாப்டர் எல்லாமே நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிஏ எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டான நிறைய அப்டேட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டடி பிளான், ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, இன்னும் நிறைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? The very first chapter is marginal costing. May 2024 இருந்து தான் ICAI நியூ சிலபஸை பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ ப்ரீவியஸ் 3 attempt May 2024, September 2024 and January 2025 இந்த 3 கொஸ்டின் பேப்பரை நான் கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த ஒரு அனாலிசிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பர், அதாவது இந்த பாஸ்ட் 3 attempt கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக ICAI மார்ஜினல் காஸ்டிங்கில் இருந்து மட்டும் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் லாஸ்ட் மினிட் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எம்ப்ளாயி காஸ்ட். இந்த பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ல ICAI டோட்டலா 4 கொஸ்டின்ஸ் எம்ப்ளாயி காஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்லாம் நீங்க பார்க்க போங்க. மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் விடாமல் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உட்காந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போங்க. பிகாஸ் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒருவேளை நீங்கள் இந்த 2 சாப்டரை ஆல்ரெடி ஆப்ஷனலில் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது அகெயின் படிக்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. பட் இந்த பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ல ICAI மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து 5 கொஸ்டின்ஸும் எம்ப்ளாயி காஸ்ட்ல இருந்து 4 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 2 சாப்டரை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, பட் இந்த 9 கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போக உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும். ஸோ இந்த 3 daysல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சஜஸ்டட் ஆன்சரை பார்த்து ஒன் டைம் ஆன்சரை பார்த்து போடுங்க. அண்ட் இன்னொரு டைம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒன்ஸ் பார்க்காம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்குள்ள என்டர் ஆகுங்க. பிகாஸ் இந்த 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்ட் எக்ஸாம்ஸை வச்சு தான் நான் சொல்றேன். பிகாஸ் பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்லையுமே இந்த 2 சாப்டர்ல இருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் ICAI கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி லெவலுக்கு ஜம்ப் ஆகுறோம். சாப்டர் நம்பர் 4 ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட். இந்த ஓவர்ஹெட்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ICAI கண்டிப்பாக கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சாப்டர் பார்த்தோம்னா காஸ்ட் ஷீட். எல்லாத்துக்குமே காஸ்ட் ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அதே மாதிரி காஸ்ட் ஷீட்ல இருந்துமே ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் ICAI மிஸ் பண்ணாம கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சாப்டர் பார்க்கும்போது காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். இதுவுமே இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல இருந்து ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ICAI கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சம் இருந்துட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் லாஸ்டா பார்க்கக்கூடியது 12th சாப்டர் சர்வீஸ் காஸ்டிங். சர்வீஸ் காஸ்டிங்குமே ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் ICAI மிஸ் பண்ணாம கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஓவர் ஹெட்ஸ், காஸ்ட் ஷீட், காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் அண்ட் சர்வீஸ் காஸ்டிங் இந்த 4 சாப்டர்ல இருந்துமே ஒவ்வொரு சம் ஈச் அண்ட் எவ்ரி அட்டெம்ப்ட் ICAI மிஸ் பண்ணாம கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் சொன்னக்கூடிய மார்ஜினல் காஸ்டிங், எம்ப்ளாயி காஸ்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 சாப்டரை கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லீஸ்ட் ப்ரியாரிட்டி லெவலுக்கு வந்தாச்சு. இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி லெவலில் டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்கு. எல்லா ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்லையுமே கேட்கல, ஒரு சில அட்டெம்ப்ட்ல மட்டும்தான் இந்த 5 சாப்டர்ஸை ICAI கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட். இது ரேண்டமாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இது இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ICAI ப்ரீவியஸ் அட்டெம்ப்டை பார்க்கும்போது ஒரு சில அட்டெம்ப்ட்ல தான் கேட்டிருக்காங்க, ஒரு சில அட்டெம்ப்ட்ல கேட்காமையும் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சாப்டர் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங் தான் ICAI ரேண்டமாக ஒரு சில அட்டெம்ப்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் காஸ்டிங் இது வரைக்கும் ICAI கேட்டதில்லை. இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரியாரிட்டி லெவலுமே நான் பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட், அதாவது அண்டர் நியூ ஸ்கீம்ல பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 10th சாப்டர், அதாவது ப்ராசஸ் காஸ்டிங் அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்மே ICAI ரேண்டமாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்டா பார்க்கக்கூடியது பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் சொன்ன இந்த டோட்டலா 11 சாப்டர்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே அழகா 50+ நீங்க ஸ்கோர் பண்ணலாம்.
இந்த 11 சாப்டர்ஸில் நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக 60+ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 11 சாப்டர்ஸை மட்டும்தான் படிச்சுட்டு போனேன். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எக்ஸாம்ஷனை ஸ்கோரும் பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் இதை அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 11 சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் பேலன்ஸ் உங்ககிட்ட இன்னும் ஸ்டடி ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலிகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.